நம்ம எஸ்கேஜி திருப்பதி பிக்சர்ஸ் வழங்கிட்டு இருக்க மிஸ்டர் திரைப்படத்தோட பூஜையை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஹீரோட பேட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு படம் அப்படின்னாவே முதல் படைப்பாளி டைரக்டர் தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட இயக்குனர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேம். உங்கள் நேம் சொல்லுங்கள். சுகுமார். சார், அதாவது இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது ஹீரோ பேசினப்போ கூட இதை உடனே பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து எங்களுக்கு வந்தது. அந்த வகையில் நீங்கள் இந்த கதையை எந்த அளவுக்கு உயிரோட்டமாக படிச்சிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வித் த்ரில்லிங் சேர்த்த கதையாக இருக்கும். காமெடி வித் த்ரில்லிங் ரெண்டும் சேர்த்த கதையாக இருக்குங்க. நீங்கள் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டருக்குள்ளே போனால் மட்டுமே தெரியும். இதோட டைட்டிலே வித்தியாசமாக வச்சுருக்கோம். நீங்கள் எப்படியும் இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்து இந்த கிளைமேக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட பெட்டராக வச்சுருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள் ஸ்க்ரீனில், அதுக்கப்புறம் தெரியும். ப்ரொடியூசரை பற்றி சொல்லுங்கள். ப்ரொடியூசர் மெயின் முதல்ல எனக்கு கடவுள் அவர் தான். ஏன்னா எந்த ஒரு இயக்குனருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்சமாக இருந்தாலும் 10 லட்சமாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயம். என்ன நம்பி இப்படி கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிற என் ப்ரொடியூசருக்கு வந்து முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அவரோட தன்னோட சன்னை ஹீரோவாக நடிக்கணும் அப்படிங்கிற இது இல்லாமல் என்னை வளர்த்து விடணும், ஒரு இளம் இயக்குனரை கோயம்புத்தூர்லேருந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எனக்கு கொடுத்த முயற்சி, நான் எடுத்த அவர்கிட்ட நான் ட்ரை பண்ண விதம் எல்லாமே அவர் என்னை பாராட்டி இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு கோடியான கோடி நன்றி. இந்த படத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலி இப்போ நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் மெயின் காமெடி இருக்கும், லவ்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி த்ரில்லிங், காமெடி ப்ளஸ் சேடு எல்லாமே சேர்ந்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன் மூவியாக இருக்கும். படத்தோட கதாநாயகனை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஸோ உங்களோட கருத்து கணிப்பில் கதாநாயகனை பற்றி சொல்லுங்கள். கதாநாயகன் படத்தில் மட்டும் இல்லைங்க, ரியலாகவே ஒரு கதாநாயகன் தான். அவர் பேசிக்கலி ஒரு டான்ஸர், அதுவும் மைக்கேல் ஜாக்சன் ஃபேனு. சொல்லவே தேவையில்லை. இந்த படத்துக்கு அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சாங் வச்சுருக்கோம். ஹீரோ வந்து எல்லா விதத்துலையும் எக்ஸலண்ட். அவ்வளோதான். படத்துக்காக ஹீரோவை சில விஷயங்கள் மாற்றுறது அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக அவரோட ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்கோம். அப்புறம் அவரோட பாடி எல்லாம் ஃபிட் பண்ணி ஒரு வில்லேஜ் பாய் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு கெட்டப் மாற்றிருக்கோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே நல்லா தெரியும், பாருங்கள். மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக திருட்டு விசிறி இல்லாமல் தேட்டரில் போய் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. அதே டைமும் திகிலாகவும் இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க, சிறியவங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். அதாவது ஒரு படம் அப்படின்னா பல விஷயங்கள் அந்த படத்துக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும். அந்த வகையில் மியூசிக் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த படத்தில் வந்து மியூசிக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்திருக்கீங்க? எந்த அளவுக்கு மியூசிக் வந்து இந்த படத்தில் உதவி இருக்கு? இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு படம் மியூசிக் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கம்மிங் 27th படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம படத்துக்கு பொறுத்த வரையும் எல்லா சாங்கும் கலந்து போட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குத்து சாங், கானாப்பாட்டு, ஒரு மெலோடிஸ், இப்படி 5 வெரைட்டியாக கொடுத்துருக்கோம். மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி எக்ஸலண்ட் அண்ட் டேலண்ட். இப்போ பொறுத்தவரையும் இந்த ட்ரெண்டுக்கு உள்ள மாதிரி டியூன் போட்டிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக அடுத்த படத்தை தேட்டர்லேயே எல்லா சாங்க்கும் நீங்கள் ஆடுவீங்க எந்திரிச்சு. அப்போ எங்களை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க. அவ்வளோதான் மியூசிக் டைரக்டர். ஓகே சார், ஹீரோயினை பற்றி ஒரு 2 வார்த்தைகள். ஹீரோயின் சொல்லணும்னா அவங்க ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. இப்போ இது அவங்களுக்கு வந்து 2வது படம். ஆல்ரெடி கன்னடத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு அவங்களுக்கு எந்த கெட்டப்பு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு மாடர்ன் கேர்ள். இப்போ வில்லேஜ் கேர்ளாக மாறணும். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சுடிதாரை போட்டு வந்து நின்ட்டாங்க. அதுதான் அவங்களோட பியூட்டி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கதை சொல்ல எங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்குது இந்த படத்தோடனே பார்க்கணும். அதோட பாடல்களை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இதெல்லாம் கேட்குறப்போ எப்போ பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே கூடிய விரைவிலேயே பார்ப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப அழகாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள், கருத்தான படங்கள் வந்து மக்களுக்கு தரணும்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். வெல் வீவர்ஸ், நம்ம எஸ்கேஜி திருப்பதி பிக்சர்ஸ் வழங்கும் மிஸ்டர் திரைப்படத்தில் பங்கேற்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ராஜா சார். ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் கராத்தே ராஜா பேசுகிறேன். இவங்க வந்து என்னோடய அண்ணன் சிதம்பரம் பிஎன் மூர்த்தி. நம்ம படம் முத்தினமும் ரத்தினமும் இந்த படத்தோட பூஜையில் நம்ம இருக்கோம். இந்த படத்தில் 10 வெட்டி பாலசிங்கம்ங்கிற கேரக்டரில் மெயின் வில்லனாக நான் நடிக்கிறேன். என் கூட படம் ஃபுல்லாக கணக்கு புள்ள கேரக்டரில் எங்கள் அண்ணன் நடிக்கிறாரு. இப்போ தான் எங்கள் அண்ணனுக்கே தெரியும். ப்ரொடியூசர் சார் சொல்லியிருக்காரு.